அம்மா ஓ என்ன மீன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சா? ஆமாம். ஆமாங்க, அந்த பாருங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை தாங்க இன்றைக்கி வறுக்க போகிறோம். இதை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குது. அம்மா ஓ தோல் நல்லா உரிச்சாச்சு. ஆமாம், நல்லா உரிச்சிட்டேன். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தோல் உரிச்சானு. ஆமாம்மா, இப்படி போட்டால் தான் மசாலா நல்லா இறங்கும். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி பெரிய விருந்துங்க, மீன் விருந்து. முழுசாக அப்படியே கடலில் வறுக்கிற மாதிரி வறுக்க போகிறோங்க. பீச்செல்லாம் வறுப்பாங்கள்ல அந்த மாதிரிங்க. முடிஞ்சாம்மா? முடிச்சு. நல்லா பெரிய மீனாக தெரியுமா? இங்கே பாருங்க எப்படி வச்சாது. 2 மீன் வைக்கலாமாம்மா? வைக்கலாம். வாய்மா. இங்கே பாருங்க அட்டை கொந்தளிக்குதுங்க எண்ணெய். அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா நம்ம வீட்டில் பேசலையா? காலையிலே மீன் வந்துச்சா, வாங்கினேன் இன்னைக்கு. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நல்லா வலை மீன் நல்லா இருந்துச்சு, அதுக்குன்னு வாங்கிட்டோம். சரிம்மா, என்னம்மா பண்ண போகிறேன் இன்னைக்கு? வாங்கி வறுத்து ரசம் வைக்க போகிறோம். அப்பா, மீன் நல்லா பெருசாக இருக்காம்மா? நல்லா இருக்குது. ஆமாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையும் பெஞ்சிட்டு இருக்கா. நல்லா சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அம்மா ஓ போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ஆஞ்சிருவோம். ஆமாம். அம்மா ஓ என்ன மீன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சா? ஆமாம். ஆமாங்க, அந்த பாருங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை தாங்க இன்றைக்கி வறுக்க போகிறோம். இதை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஃபுல்லாக இந்த தோல் உரிக்கணுமாம்மா? ஆமாம். அம்மா ஓ என்ன மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கியா? ஆமாம், இதில் தோல் உரிக்கிறது தான் கஷ்டம். ஆனால் மீன்லாம் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஆனால் தோலை உரிச்சிடணும். தோல் நல்லா வருதுமா? இந்த மாதிரி உரிச்சிடணும். அப்பா, அப்போ தான் அந்த மசாலா வந்து அதில் இறங்குமாம்மா? ஆமாம். இந்த மீனில் மட்டும் தான் தோல் உரிக்கணுமாம்மா? இந்த மீனில் தான் உரிக்கணும். இது அப்படியே தோலோடு போட்டால் நல்லா இருக்காதுமா? நல்லா இருக்காது. இங்கே பாருங்க, தோலே எவ்வளோ உரமாக இருக்குது. ஆமாம். இப்போ மீன் ஆஞ்சாச்சு, இப்போ அலசிடுவோம் தண்ணியில் போட்டு. அம்மா ஓ தோல் நல்லா உரிச்சாச்சு. ஆமாம், நல்லா உரிச்சிட்டேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தோல் உரிச்சானு. ஆமாம்மா, இப்படி போட்டால் தான் மசாலா நல்லா இறங்கும். ஆமாம். இதோட போய் என்னம்மா மசாலா ரெடி பண்ணிட வேண்டியதுதானே? ஆமாம், முடிஞ்சில? அதான் முடிஞ்சிச்சு. இல்லை அந்த கோடு போடணுமா? கோடு போட்டாலும் போடலாம், எட்ட ஒன்று சும்மா வறுக்கனாலும் வறுக்கலாம். ஏன்னா அதில் தோல் உரிச்சதுனால கோடு போட வேணாம். அம்மா ஓ என்ன மீன்லாம் அலசி முடிச்சிட்டேன். மீன் அலசி வச்சு இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணுமா? இங்கே பாருங்க எல்லாம் எடுத்து அம்மா ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ இதை நம்ம கொட்டிட வேண்டியதான். கார மிளகாத்தூள். கார மிளகாத்தூளா? நல்லா காரமாக போடுறியா மழை டைமுக்கு? ஆமாம். அடுத்ததுமா மிளகாத்தூள், குழம்புத்தூள். குழம்புத்தூளா? போடுமா. அம்மா ஓ அடுத்தது என்ன தூள்? மஞ்சத்தூள். மஞ்சத்தூளை போடுமா. மஞ்சத்தூள் மட்டும் 1 ஸ்பூனா? ஆமாம். அடுத்தது உப்பு போடுமா. உப்பு தாங்க தேவையானது போட்டு அதை மிக்ஸ் பண்ணுமாம்மா? ஆமாம். நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணுமா. நல்லா அப்படியே மசாலா அப்படியே எல்லாம் ஒன்றா ஆகணும். அடுத்தது தான் தண்ணியெலாம் ஊற்றணும். என்னம்மா நம்ம ஊரில் ஏரோப்ளேன் போதா? போகுது, சத்தம் கேட்குது, கிட்டக்கே போகிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, செம்ம சவுண்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சிங்க. அம்மா ஓ என்ன மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சா இல்லையா? மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ தண்ணியை ஊற்றி கிளறிடுவோம். கிளறுமா. நல்லா தண்ணி நல்லா ரொம்ப கட்டியாக இருக்கணுமாம்மா? தேரமாக இருக்கணும் மீன் கிளறுற அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளா, காரம் கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன்.
இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கலர் பவுடர்லாம் எதுவும் போடலங்க. நார்மல் நம்ம வீட்டில் அரைச்ச கலரே போதும். அம்மா ஓ என்ன மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சா? மிஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்னம்மா பண்ணோம்? மீன் போடுமா, அள்ளி கொட்டுமா, கொட்டுமா, போடுமா, போடுமா. மிக்ஸ் பண்ணுமா. நல்லா பார்த்திங்கன்னா மீனில் அப்படியே மசாலா இறங்கணும். எப்படி தடவுறாங்க பாருங்க. இந்த கடற்கரைலாம் விற்பாங்களாம்மா முழுசு முழுசா, அந்த மாதிரி வறுக்கணுமா. டெய்லி போகிறப்பெல்லாம் ஆசையாக இருக்குது பார்த்து. இங்கே பாருங்க, எல்லா மீனுக்கும் மசாலா போட்டாச்சு. பேலன்ஸு ஒரு 3 மீனுங்க, அதுக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடும். மிக்ஸ் பண்ணுமா. கடலில் எப்படி வறுப்பாங்களோ அதுமாரி நம்மளும் இன்றைக்கி வறுத்து பார்ப்போம். இங்கே போனாலே எச்சு ஊறுதுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வீட்டில் ஊற வைப்போம். அப்படியே எண்ணெய் அப்படியே சலிக்க ஊற்றி இல்லை மொறு மொறுன்னு வறுத்து கொடுமா. என்ன மசாலா உள்ளெல்லாம் இறக்குற குடல் உள்ளலாம். என்னம்மா முடிஞ்சம்மா? முடிஞ்சா? அம்மா ஓ என்ன மீன்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாம்மா? மீன்லாம் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சிட்டு இதோட அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்ல போட்டு முழுசாக மீனை வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். சரிம்மா, ஸ்டார்ட் பண்ணுமா. அடுப்பை பற்ற வச்சாச்சிங்க. தோசைக்கல்ல போடுமா. போட்டாச்சுங்க. இங்கே பாருங்க, மீன் நல்லா பார்த்திங்கன்னா ஊறிக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, மசாலா பார்த்திங்கன்னா நிறையவே போட்டிருக்காங்க. கடலில் வறுக்கிற மாதிரிங்க. இந்த மெரினா பீச்சுக்கிட்டலாம் வறுப்பாங்க அந்த மாதிரி தான். இது ஹீட் ஆகணுன்னா எண்ணெயை ஊற்றி வறுத்துட வேண்டியதுதான். அம்மா ஓ என்ன தோசைகள் காஞ்சிட்டா? காஞ்சிடுச்சு. எண்ணெயை ஊற்றிடுமா? ஊற்றிடும். ஊற்றுமா. இங்கே பாருங்க, நல்லா எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக ஊற்றணுங்க. நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா இந்த மட்டமாக இருக்கிற அந்த தோசைகள் இல்லைங்க, குழியாக இருக்கிறது தான் இருக்குது. அதனால தான் ஒரே இடத்துல நிற்கிது இல்லைம்மா. ஆமாம். இந்த புரோட்டா கடையெல்லாம் பார்த்துருக்கியா, அப்படியே ஒரே மட்டமாக இருக்கும். அதுனா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே டைமில் ஒரு 5 மீன் வச்சிடலாம். அம்மா ஓ எண்ணெய்லாம் காஞ்சிடுச்சா? காஞ்சிட்டு. இங்கே வர மீனை வச்சிட வேண்டியதாங்க. நல்லா வைமா, நல்லா பெரிய மீனை பார்த்து வைமா. இங்கே பாருங்க எப்படி வச்சாது. 2 மீன் வைக்கலாமாம்மா? வைக்கலாம். வைமா. இங்கே பாருங்க, அந்த கொந்தளிக்குதுங்க எண்ணெய். எப்படி அழகாக இதாகிட்டு இருக்கு பாருங்க. தோசைக்கல் பெருசாக இருந்தால் 3ஆக வச்சுருக்கலாம். ஆமாம், இது 2 தாங்க வைக்க முடியும். அம்மா ஓ என்ன மீன் வந்துடுச்சா இல்லையா? வெந்துருச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, நல்லாவே வந்துடுச்சுங்க. அம்மா எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுமா. இங்கே பாருங்க, அப்படியே வைமா. எப்படி இருக்கு பாருங்க. அம்மா ஓ என்ன மீன்லாம் வறுத்து முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க லாஸ்ட்டுங்க. எடுத்துருமாம்மா? எடுத்துருவோம். எடுமா. சரி பாருங்க, இப்படி வரிசெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருவாங்கம்மா. வைமா. டேய் அதான் சொன்னானாங்க, பீச்சில் வறுக்கிற மாதிரி வறுத்தாச்சிங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அம்மா ஓ என்ன ரைஸ்லாம் ரெடி ஆகிடுச்சா? எல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்க ரசம் எப்படி இருக்குன்னு. அம்மா ஓ ஊற்றுமா ரசத்தை. இங்கே பாருங்க, இந்த ரசம் செம்மையாக இருக்கும். பருப்பு ரசமாம்மா? ஆமாம், தேங்காய் பால் ரசம். ஆமாங்க. இந்த பாருங்க மீன் வறுவல். சாப்பிடுமா. அப்படியே இங்கே பாருங்க, கொல்லையில் உட்காந்துட்டு இந்த மாதிரி
அது கிளைமேட்டு பார்த்திங்கன்னா மழையும் தூறிக்கிட்டே இருக்குங்க. இந்த டைமில் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிடுமா. இங்கே பாருங்க எப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனை. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுமா. எப்படிமா இருக்கு?